ஒரு உண்மையிலிருந்து ஆரம்பிக்கலாம். டைப் 1 டயபெட்டிஸ் சோம்பேறித்தனத்தாலேயோ, சுகர் அதிகமா சாப்பிட்டதாலேயோ வர்றது கிடையாது. உங்க டயட்ட மாத்துனாலும், எவ்ளோ எக்சர்சைஸ் பண்ணாலும் டைப் 1 டயபெட்டிஸ் உங்கள விட்டு போகவும் போறது கிடையாது. இன்சுலின் தான் அதுக்கான ஒன்லி ஆன்சர். அந்த இன்சுலின் நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா, உங்க லைஃபே டேஞ்சர். இது நான் எக்ஸாஜரேட் பண்ணல, மெடிக்கல் ஃபேக்ட். இப்போ இது எல்லாம் என்ன நடக்குது? இதுக்குள்ள என்னதான் விஷயம்? அப்படின்றது உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட், டயபெட்டிஸ்னா என்ன? டயபெட்டிஸ்ல நம்ம ரத்தத்துல சுகர் அதிகமா இருக்கு. இப்ப அந்த சுகர் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுதான் டைப் 1 அண்ட் டைப் 2க்கான வித்தியாசம். இப்போ இன்சுலின் என்ன பண்ணுது அப்படின்றது உங்க கேள்வியா இருந்தா, இன்சுலின் பான்கிரியாஸ் அப்படின்னு ஒரு உறுப்பு, அது சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த இன்சுலினோட வேலை என்னன்னா, உங்க ரத்தத்துல இருக்க சுகரை கம்மி பண்றது. அந்த சுகரை உங்க உடம்புல இருக்க செல்ஸ்குள்ள அனுப்புறது. அந்த சுகர் அந்த செல்ஸ்குள்ள எனர்ஜியா மாறுது. இப்போ இந்த இன்சுலின்ல பிரச்சனையானா என்ன ஆகும்? உங்க பிளட்ல இருக்க சுகர் செல்லுக்குள்ள போகாது. செல்லுக்குள்ள போற சுகர் எனர்ஜியா மாற மாட்டேங்குது. சோ உங்க பிளட்ல சுகர் அதிகமாகுது. இப்போ கவனிங்க, இதுதான் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் டைப் 1க்கும் டைப் 2க்கும். டைப் 1ல என்ன ஆகுது தெரியுமா? அங்க இன்சுலின் உங்க பாடி சுரக்கவே மாட்டேங்குது. இன்சுலின் ப்ரொடக்ஷன் 0. ஆனா டைப் 2ல என்ன ஆகுது? இன்சுலின் இருக்கு, ஆனா இன்சுலின் ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டேங்குது. இதை நீங்க புரிஞ்சாலே டைப் 1க்கும் டைப் 2க்கும் ஈஸியா உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லிடலாம். இப்ப நீங்க கேட்கலாம், டைப் 1 டயபெட்டிஸ்ல இன்சுலினே உடம்புல இல்லைன்னு சொல்றீங்களே, அப்படி எப்படி ஒரு உடம்புனால உருவாக முடியும்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன்னா உங்களோட சொந்த இம்யூன் சிஸ்டமே உங்களோட சொந்த செல்ல அழிச்சிரும். இப்போ இம்யூன் சிஸ்டமோட வேலை என்ன? நமக்கு வெளியிருந்து ஒரு பாக்டீரியா ஒரு வைரஸ் வந்தா அதை ஃபைட் பண்றது. ஆனா நமக்குள்ள இருக்க இம்யூன் சிஸ்டம் நம்மளோட செல்ஸையே ஃபைட் பண்ணா, அதுதான் இங்க நடக்குது டைப் 1ல. பான்கிரியாஸோட பீட்டா செல்ஸை உங்களோட இம்யூன் சிஸ்டமே போய் அழிச்சிடுது. இந்த செல்ஸை ஒன்ஸ் அழிச்சிட்டா திரும்ப வளர முடியாது. அந்த செல்ஸ் தான் இன்சுலின் செக்ரேட் பண்ணுது. அப்ப அந்த செல் அழிச்சிட்டா அது செக்ரேட் பண்ற இன்சுலின் 0. லேட்டா இல்ல, டிலேவா இல்ல, மொத்தமா செக்ரேட்டே ஆக மாட்டேங்குது. இதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மூலியம் மட்டும் வச்சு உங்களோட டைப் 1 டயபெட்டிஸை சரி பண்ண முடியாது. ஏன்னா டயட் 2 லைஃப் ஸ்டைலும் உங்களோட இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை தான் அதிகப்படுத்தும். டைப் 1ல தான் இன்சுலினே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க டயட் 2 லைஃப் ஸ்டைலும் வச்சு இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? அதனால டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் தாங்க உங்களோட ஒரே ட்ரீட்மெண்ட். இங்க இன்சுலின் வந்து மெடிசன் கிடையாது, உங்களுக்கு ஒரு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. தைராக்சின் எப்படி தைராய்டு ஹார்மோனுக்கு, ஸ்டிராய்ட்ஸ் எப்படி ஆட்ரினல் கிளாண்டுக்கு, அந்த மாதிரி இங்க இன்சுலின் வந்து உங்களோட பான்கிரியாஸ்க்கு. இப்போ நாம டைப் 1 பேஷண்ட்ஸ்க்கு இன்சுலினை கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? உங்க பிளட்ல இருக்க சுகர் அதிகமாகும், ஃபேட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும், உங்களோட நியூட்ரலா இருக்க உங்க பிளட் அசிடிக்கா மாறும். இதுதான் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிகேஏ, டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், இஸ் an எமர்ஜென்சி கண்டிஷன். இப்போ டைப் 2க்கு போலாம். டைப் 2ல என்ன ஆகுது? இன்சுலின் உங்க உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுது, சம்டைம்ஸ் அதிகமாவே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா உங்க பாடி அந்த இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. which means இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்க பாடியில இருக்கு. இப்போ டைப் 2ல எப்படி எக்ஸசைஸ் டயட் எல்லாம் வேலை செய்யுது? நீங்க எக்ஸசைஸ் செய்யறப்போ இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி ஆகுது. நீங்க வெயிட் லாஸ் பண்றப்போ இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி ஆகுது, அதோட சென்சிட்டிவிட்டி அதிகமாகுது. உங்க டயட் மூலியமா உங்க பிளட்ல இருக்க சுகரை உங்களால குறைக்க முடியுது. இதனாலதான் டைப் 2க்கு யூஸ் ஆகுற டயட் அண்ட் எக்ஸசைஸ் டைப் 1க்கு யூஸ் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருந்தா லைஃப் ஸ்டைல் சேஞ்சே ஒரு பெரிய பவர்ஃபுல்லான டூல். ஏன்னா நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருக்கேன், லைஃப் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணியே அவங்களோட டயபெட்டிஸ் லெவலை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனா டைப் 1ல இதை செய்ய முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், டைப் 1 ஏன் பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வருதமோ அப்படின்னு. ஏன்னா டைப் 1க்கு காரணம் ஏஜ் இல்ல, இம்யூனிட்டி தான். குழந்தைங்களோட இம்யூனிட்டி ஸ்லோவா தான் டெவலப் ஆகும். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருந்தாலோ இல்ல என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படி ஏதாவது வந்ததுன்னா உங்களோட இம்யூனிட்டியை ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ நீங்க வெளியே இருக்கிறத அட்டாக் பண்றதுக்கு பதிலாக உங்களோட சொந்த செல்ஸ் உங்களோட இன்சுலினை செக்ரீட் பண்ற செல்ஸையே டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அதனால இன்சுலின் செக்ரீட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்க சடனா உங்க குழந்தையில என்ன டிஃபரன்ஸ்லாம் பார்ப்பீங்கன்னா, டக்குன்னு வெயிட் கெயின் பார்ப்பீங்க, ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் பார்ப்பீங்க, நிறைய தர்ஸ்ட் தாகம் அதிகமா எடுக்கிறத நோட்டீஸ் பண்ணுவீங்க. என் குழந்தை எப்பவுமே ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா டிகேஏ, டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற அந்த எமர்ஜென்சி ஸ்டேட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு
கண்டிப்பா இருக்கு. உங்களோட அடுத்த கேள்வி, டைப் 2 ஏன் பெரிய வயசுல வருதுன்னு. ஏன்னா, அது ஒரு ஸ்லோ டிசீஸ். அது ரொம்ப நாளா உங்களோட பீட்டா செல்ஸ் உங்க பாடி கூட ஃபைட் பண்ணி ஒரு நாள் கிவ் அப் பண்ணுது. எதனால? லைஃப் ஸ்டைல், டயட். ஒரு செடன்டரியான லைஃப் ஸ்டைல். செடன்டரினா சாப்பிடுறது, தூங்குறது, பெருசா எக்சர்சைஸ் கிடையாது. இல்ல டயட் வந்து ஹை சுகர் டயட், ஃபைபர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்றதே கிடையாது. இப்படி உங்க பாடிய நீங்க ட்ரெயின் பண்ணிட்டே வரப்போ, உங்களுக்கு ஏர்லியாவே டயபெட்டிஸ் வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு டைப் 1க்கும் டைப் 2க்கும் ஒரே லைன்ல டிஃபரன்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டைப் 1ல இன்சுலினே உங்க பாடியில கிடையாது. டைப் 2ல உங்க பாடியில இன்சுலின் இருக்கு. ஆனா உங்களோட பாடி அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சில டேஞ்சரான மித்ஸ கிளியர் பண்ணிடலாம். 1, உன் குழந்தை நெறைய சுகர் சாப்பிட்டனால தான் அதுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு. தப்பு. இன்சுலினே உடம்புல இல்லைங்க. 2, உன்னோட குழந்தை இன்சுலினுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னும் டிசீஸே சரியா போகல. ரொம்ப தப்பு. இன்சுலின் இருந்தா தாங்க அந்த குழந்தையால உயிரோடயே இருக்க முடியும். நம்பர் 3, டயட், எக்சர்சைஸ்லாம் குடுத்தா உன் குழந்தைய காப்பாத்திரலாம். நீ என்ன இப்படி இருக்க? ரொம்ப தப்பு. டைப் 1ல சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்சுலின் மட்டும் தான் வேலை செய்யும். ஏன்னா, இன்சுலின் அவங்களோட உடம்புலயே இல்ல. அப்படி இருக்கப்போ, டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலால அந்த குழந்தைய மாத்த முடியாது. அப்போ டைப் 1 டயபெட்டிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் தான் என்ன மேம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி தான். இன்சுலின் கண்டிப்பா இன்சுலின் வேணும். அப்புறம் ரெகுலரா உங்க பிளட்ட நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். 3, டயட். ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட் இம்பார்ட்டன்ட். 4, எக்சர்சைஸ். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் இல்ல உங்களோட ஸ்கூல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல என்ரோல் ஆயிருந்தீங்கன்னா, டெஃபினெட்லி நீங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிய இன்க்ளூட் பண்ணணும். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இன்சுலின்ங்கிறது ஒரு ஆக்ஸிஜன் மாரி. அது இல்லன்னா லைஃப் ரொம்ப டேஞ்சருக்கு போயிரும். ஸோ டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருந்தாலே, உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும். ஏன் இதுக்கு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண முடியாது? ஏன் இதுக்கு யூஸ் ஆகும்னு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருந்தா, இந்த மாரி மோர் சிம்பிளா மெடிக்கல் டெர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற இந்த அம்மு. So I'm Ammo from Med School. Subscribe, share, show love. This is Ammo signing off. Take care. Bye bye.